வாரணாசிக்கு என்று தனி திட்டங்கள் எதுவும் கிடையாது என்றும் நாடு முழுவதும் செய்யக்கூடிய அதே பணிகள்தான் இங்கும் செய்யப்படுவதாகவும் அந்த மாவட்டத்தின் ஆட்சியரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், வாரணாசி தொகுதியில காசி கோயில் அந்த நியர் எங்க போனாலுமே தமிழர்களா இருக்காங்க. இப்ப தமிழ் ஆட்சியராகவும் நீங்க இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டிற்கும் இங்கேயும் உள்ள தொடர்பு என்ன சார்? வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்தியா முழுவதும் வந்து கலாச்சார ரீதியாக பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே அந்த தொடர்பு இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து இங்கே காசி யாத்திரைக்கு வர்றதை நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். காசிக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழ்நாட்டில் காசி விஸ்வநாதர் சம்மந்தப்பட்ட கோயில் நிறைய இருக்குது. காசி சம்மந்தப்பட்ட பேர்கள் நிறையா நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தென்காசி மாவட்டமே அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பேஸ் பண்ணி வச்சது தான். அதுக்கான வரலாறையும் பார்த்தீங்கன்னா, இங்கே வடக்கு காசியில் வந்து சில சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அவங்க அங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினதாக தான் வரலாறு. சுற்றுலாத்துறையில் என்னென்ன மாதிரியான, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது சார்? அவங்க ரீச் பண்ணணும்னா எப்படி இங்கே ரீச் பண்ணணும்? இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, பொதுவாக இங்கே வரக்கூடிய பில்கிரிம்ஸ் எல்லாருக்குமே இப்போ போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கமாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டில் இருந்து சிட்டிக்குள்ளே வர்றது இல்லை திரும்ப போகிறதுக்கான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு நீங்கள் ஏன்னா இது வாரணாசி பழமையான நகரம், கன்ஜஸ்டடான ஏரியா அப்படிங்கிறதால கங்கை நதி மார்க்கமாக க்ரூஸு, போட்டு, அதுக்கான வளர்ச்சி, எல்லா போட்டையும் வந்து சிஎன்ஜியாக பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ரோரோ வெசல், அந்த இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு குறிப்பாக மொழி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கான அங்கங்கே இப்போ கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் இங்கே இருக்க இந்த சர்க்கிட்னு சொல்லுவோம். ஒரு கோயிலுக்கு பல பேர் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த சர்க்கிட்டை கவர் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் எல்லாமே அதிலே கிடச்சிடும். சிங்கிள் பாஸ் சிஸ்டம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்தே உங்களை புக் பண்ணிப்பாங்க. அப்புறம் செலக்டட் பிளேசஸ் வந்து அவங்களே எல்லா விசிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு அது எல்லாத்தையும் அவங்களே பண்ணிப்பாங்க.